ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். மேடம் வணக்கம். வணக்கம். நான் மணிகண்டன், பொள்ளாச்சியிலிருந்து. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தர்மசாஸ்தா நிறுவன தலைவர் டாக்டர் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய ஜோதிட மாணவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள ஜோதிட ஜாம்பவான்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது முதல் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் எனக்கு குரு துல்லியரான, குருவிற்கு இணையானவர்கள். அதனால் ஒவ்வொருத்தரிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு கொடுத்த வித்தையையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு நிறைய குருமார்கள் உண்டு, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும். அவர்கள் அனைவரும் பாதம் தொட்டு நமஸ்கரித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தர்மசாஸ்தா நிறுவன தலைவர் டாக்டர் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்னொரு முறை நன்றியை சொல்லி எனது உரையை ஆற்றுகிறேன். முதலில் பிரசன்னம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பிரசன்னத்துல இன்னைக்கு பல முறைகள் உண்டு. இருந்தாலும் கேரள முறைப்படி ஜோதிட இவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோழி பிரஷ்னம் அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. சோழி பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், வெத்தலை பிரஷ்னம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இதுல பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு மக்களுக்கு. நான் என்னுடைய குருமார்களுக்கும் உள்ளில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுதல். நான் ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் முடிந்த அளவுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் சந்தேகம் வரும்போது நம்ம அதுக்கு ஒன்று டைம் ஒதுக்கி நம்ம அதை பத்தி பேசுவோம். பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரச்சை அப்படின்னு பேரு. பிரச்சை அப்படின்னா, பிரஷ்னம் அப்படின்னாலே பிரச்சனை அப்படின்னு பேரு. பிரச்சனை அப்படின்பது வாயிலிருந்து வெளியே வந்தால்தான் அது பிரஷ்னமாக மாறும். அப்போ ஒரு பிரஷ்னம் நமக்கு வேணும், நமக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னு நம்ம வாய் திறந்து கேட்கும் போது கேட்கின்ற மணித்துளிகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியம். அதை வச்சுதான் பிரஷ்னமே வைக்கப்படுகிறது. பிரஷ்னத்துல நிறைய தோஷங்கள், மற்ற பிரஷ்னங்களை விட இப்போ நாடி பிரஷ்னம், கேபி பிரஷ்னம், எல்லா முறைகளும், ஜோதிட முறைகளில் உள்ள எல்லா முறைகளும் அதற்குண்டான பலனை மிக அற்புதமாக கொடுக்கின்றன. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஜோதிட ஆய்வாளர்களும், ஒவ்வொரு குருமார்களும் புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தலை சார்ந்த வணக்கம். ஆனாலும் இந்த பிரश्னத்துல இந்த சோழி பிரश्னத்துல என்ன ஒரு டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு இதுலதான் குலதெய்வ பிரश्னம், சர்ப்பபாத, கைவிஷபாத, உன்மாத்த தோஷம், சத்ரு தோஷம், திருட்டு பிரश्னம், களவு பிரश्னம், நஷ்ட பிரश्னம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. இதுல நான் இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்படுற தலைப்பு சர்ப்பதோஷம், அதன் பரிகாரமும். அதுதான் நான் இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்படுற தலைப்பு. அதுக்காகத்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சர்ப்பதோஷம்னா என்ன, சர்ப்பதோஷம் எப்படி பிரச்சனத்துல வருது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். 5ஆம் பாவம் இந்த பற்றி தெரியும் உங்களுக்கு. பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நம்ம போன ஜென்மத்துல செஞ்சக்கூடிய பாவங்கள் அல்லது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களுடைய பலன் நமக்கு பிரश्னத்துல சர்ப்பதோஷமா காமிக்கப்படும். பிரश्னம் அப்படின்றது ஒரு வருட கால அந்த கர்மாவினுடைய ஒரு சிறு பகுதியை அனுபவிக்கின்ற நேரம். அதுதான் பிரश्ன நேரம். ஒரு பிரश्னம் வச்சா ஒரு வருஷத்துக்கு அதனுடைய பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் வர்றாரு, அவங்கள எப்பவுமே அவங்க வந்த உடனே அவங்களுடைய பிரச்சனையை முதல்ல பேச சொல்லணும். அவங்க வாயிலிருந்து வந்தாதான் நமக்கு அந்த பிரश्னம் வைக்கும் போது அதனுடைய பலனை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அவங்க சொல்லணும். அதுதான் இப்போ இந்த சர்ப்பதோஷம் அப்படின்னா எப்படி ஒரு பிரश्னத்துல இருந்து கண்டுபிடிக்கிறது, அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய பிரச்சனைகள் என்ன. பொதுவா சர்ப்பம்னா நம்மளுடைய இந்துக்கள் ஹைந்தவ சமுதாயத்தில் சர்ப்பங்களை ஆராதிக்கக்கூடிய எல்லாம் உண்டு. உங்களுக்கு தெரியும், வாசுகி சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு, அனந்தன் விஷ்ணு மகாவிஷ்ணு பள்ளி அறையில் இருக்கக்கூடிய பாம்பு. இது ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நான் அது சொல்றேன்.
சாதாரணமா பிரश्னம் வைக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு ரோகம், அதனா நோயினுடைய தாக்கம், ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சிலவங்களுக்கு மனநிலை கோளாறுகள், தொடர்ந்து ஒரு வீட்டுல 2-3 பேருக்கு வரக்கூடிய மனநிலை பிரச்சனைகள், இதுகளுக்கெல்லாம் காரணமே இந்த சர்ப்பதோஷம் தான் அப்படின்னு எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது காலகாலமா சில குடும்பங்கள்ல பாரம்பரியமா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அப்படி ஒருத்தர் வர்றாரு, முன்னாடி உட்காராரு, கேட்கிறாரு, இந்த மாதிரி எங்க குடும்பங்கள்ல, அவர் வாய் விட்டு முதல்ல கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரச்சனை வைப்போம். பிரச்சனத்துல எப்படி வருது அப்படின்னு தான். இப்போ உங்களுக்கு பிரச்சனம் பத்தி தெரியும். ஆருடம், உதயம், இதெல்லாமே தெரியும். சரிங்களா? ஆருடம்னா நம்ம சோழி விட்டு எடுக்கக்கூடியது ஆருடம். உதயம்ன்றது நம்ம நேரம். சரிங்களா? இப்போ சாதாரணமா ஒரு சர்ப்பதோஷம் ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 விதிகள் உண்டு. அந்த 4 விதிகள்ல மேஜரா, அதாவது எல்லாருக்கும் சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது சொல்லவும் கூடாது. என்ன கேட்டா அதுல பாதிப்பு உள்ளாயிருக்கவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு தான் அதனுடைய பரிகாரமும் காரியங்களும் சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒருத்தர் வந்த உடனே நம்ம பிரச்சனை வைக்கிறோம். பிரச்சனத்துல முதலில் குரு பாதகாதிபதியாக மாற வேண்டும். அதாவது ஆருடம் மிதுன லக்னமோ கன்னியா லக்னமோ ஆகி 7ஆம் பாவாதிபதியான, அதாவது உபயராசிக்கு 7ஆம் பாவாதிபதியான குரு பாதகஸ்தானாதிபனாக மாறணும். குரு பாதகஸ்தானாதிபனாக மாறணும் அப்படின்னா ஒண்ணு மிதுன ஆருடமோ அல்லது கன்னியா ஆருடமோ ஆகணும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியமான 1-2 பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு பிரச்சனத்துல சர்ப்பபாத ஃபர்ஸ்ட் சர்ப்பதோஷம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்ல முடியும், இல்லைங்களா? அதனால முதல்ல சர்ப்பதோஷத்துக்கு உண்டான விதிகள், அது முதல்ல மிதுனமோ கன்னியோ ஆருடமாகி குரு பாதகஸ்தானாகி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைய வேண்டும். அனிஷ்டஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8ல, முக்கியமா 6, 8ல போகணும். அப்போ பாதகஸ்தானாதிபனாகிறது ஒரு விதத்துல ஒரு தோஷம், 6, 8ல போகிறது ஒரு தோஷம். அப்படி குரு பாதகாதிபதியாக மாறி 6, 8ல் போய் நின்று அந்த குரு நிற்கக்கூடிய இடம் ராகுவிற்கு கேந்திரமாக வந்தால் சர்ப்பதோஷம் உண்டு. உத்தம சர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். உத்தம சர்ப்பதோஷம் அப்படின்னு இத நம்ம சொல்றோம். சரிங்களா? 2வது விதி, குரு பாதகாதிபதியாகி 6, 8 இடங்களில் போய் மறைந்து அதற்கு கேந்திர ஸ்தானங்களில் குளிகன் வந்தால், குளிக நேரம் உங்களுக்கு தெரியும், குளிகன் வந்தால் அது அதம சர்ப்பதோஷம் எனப்படுகிறது. இது அதம சர்ப்பதோஷம், உத்தம சர்ப்பதோஷம் நான் சொல்றேன். கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்ல அதம சர்ப்பத்துக்கும் உத்தம சர்ப்பத்துக்கும் தனித்தனி சின்ன கோயில்கள் எல்லாம் உண்டு. சரிங்களா? அப்படி இதனுடைய தோஷங்கள், அதனுடைய பரிகாரங்கள், அதோட பரிகாரம் சொல்லும் போது கொஞ்சம் மாறும். சரி, அடுத்து ராகு, சர்ப்ப பாதகிக்கு காரகனான ராகு பாதகஸ்தானத்தில் போய் நின்றால், அதாவது எந்த லக்னமாக வந்தாலும் அதனுடைய பாதகாதிபதி வரக்கூடிய தர லக்னத்துக்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7 ஆகிய 3 இடங்களிலும் ராகு போய் நின்னா அங்கேயும் சர்ப்பதோஷம் உண்டு. இது 3வது விதி. சரிங்களா? அங்கேயும் சர்ப்பதோஷம் நம்ம சொல்லலாம். சரி, அப்போ ஒரு விதி, ஒரு சர்ப்பதோஷம் இருக்குன்னு நம்ம அதை நிரூபிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் உண்டு. முதல்ல குரு பாதகாதிபதி ஆகணும், அதற்கு ராகுவுக்கு அது கேந்திரமாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கணும். அதே மாதிரி குரு பாதகாதிபதி ஆகி குளிகனுக்கு கேந்திரத்தில் இருக்கணும். இது 2. 3வது விதி, சர்ப்ப பாதகி காரகமான ராகு பாதகஸ்தானத்தில் போய் இருக்கிறது. சரிங்களா? அதுவும் சர்ப்பபாதையாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியா ராகு 6, 8,
10 ஆகிய ஸ்தானங்களில் போய் நின்றால் சர்ப்பபாதை சொல்லலாம். ஆனா முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய முதல் 3 விதிகள், அந்த விதிகள்ல 1க்கு 2 விதிகள் பொருந்தினால், 1ஓ 2ஓ 3ஓ விதிகள் பொருந்தினால் சர்ப்பதோஷம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ குருவிற்கு கேந்திரத்தில், அதாவது குரு பாதகாதிபதியாக வந்து குருவிற்கு கேந்திரத்தில் ராகு இருந்து சூரியனுடைய தொடர்பை பெற்றால் அது உத்தம சர்ப்பம் என்றும், சந்திரனுடைய தொடர்பை பெற்றால் அது அதம சர்ப்பம் என்றும் சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ அதுல சந்திரனுடைய பட்சபலத்தை பொறுத்து அதனுடைய காடினங்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அதம சர்ப்பம் அப்படின்றது வாசுகி வர்க்கமாகவும், உத்தம சர்ப்பம் என்பது அனந்தனின் வர்க்கமாகவும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த சர்ப்ப தோஷத்தால என்னென்ன துரிதங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் குழந்தை, அதாவது நம்ம உடம்புல சர்ப்பத்தின் ரூபங்கள், அதாவது நம்ம சர்ப்பதோஷம் எப்படி வருது, முதல்ல சர்ப்பதோஷம் எப்படி எல்லாம் வரலாம், முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சர்ப்பதோஷம் எப்படி எல்லாம் வரலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு இடம் வாங்குறோம், அந்த இடத்துல நம்ம எப்படி வாழறோமோ அதே மாதிரி சகல ஜீவிகளும் இந்த பூமியில் வாழ தகுதி உடையவை, அதுக்கு வாழக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? அது போலத்தான் சர்ப்பமும், சர்ப்பம் பயப்பட்டாலும் சர்ப்பங்களும் வாழறதுக்கு தகுதியானவை தான். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம பூமியெல்லாம் வாங்கி அதை வந்து உழுது சுத்தம் பண்ணும்போது புத்து இருக்கலாம், அதோடைய முட்டைகள் இருக்கலாம், அதெல்லாம் இருந்து நாசம் பண்ணாலோ, இல்ல போன ஜென்மத்துல இந்த கர்மங்கள் இருந்து அதை நம்ம செஞ்சு அதனுடைய அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போதுதான் இந்த சர்ப்பதோஷத்தினுடைய காഠின்யம் அதிகமாக இருக்கும். அது முக்கியமா என்னென்ன விஷயமாக பாதிக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய குரோமோசோம், டிஎன்ஏ சிஸ்டம் வந்து ராகுவினுடைய சிஸ்டம் மாதிரிதான் பாம்புகளுடைய விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய செமன், அது வந்து சர்ப்பங்களுடைய ரூபம் தான். நரம்பு சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள், தலையிலிருந்து இடுப்பு வரை உள்ள நரம்புகள் அனைத்தும் பாம்பின் பத்தியை போல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படும். சரிங்களா? அப்போ இந்த பாம்பின் பத்தியை போல இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல. அப்ப இதெல்லாமே பாதிக்கப்பட்டது. அதிகமா பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதுல வந்து சர்ப்பதோஷத்தால அதிகமா பாதிக்கப்படுறது குழந்தையின்மை. 2 பேருக்கும் எல்லா விஷயங்களும், அதாவது அவங்களுடைய எல்லாம், அதாவது குழந்தை பிறப்புக்கு தேவையான ஓவல்ஸ், பெண்களுக்குடைய எல்லா விஷயங்களும் கரெக்டா இருந்து, ஆணுக்கு பெண் சிஸ்டம் சக்திகள் எல்லாம் இருந்தும் சிலவங்களுக்கு, சில முக்கியமான உன்னத உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தடை இருக்கிறது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது சர்ப்பதோஷம் வருது. சரிங்களா? அதே மாதிரி ரோகங்கள், ஸ்கின் அலர்ஜி, செதிர்ச்செதிலா வர்றது, சொரியாசிஸ் மாதிரி நிறைய நோய்கள் வர்றது. இந்த நோய்களுக்கு ஒரு விதத்துல இப்பவும் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, சர்ப்ப கோயில்கள்ல வந்து சில வழிபாடுகள்லாம் கொடுக்கறது உண்டு, தேனை கொடுக்கறது உண்டு, பாலுநூறு நடத்துறது உண்டு. இந்த சர்ப்ப, அதாவது ரோகங்கள்ல வந்து ஸ்கின் அலர்ஜி ரொம்ப கடினமான, என்ன மருந்து மாத்திரைக்கும் கட்டுப்படாத சில நோய்கள், அதெல்லாம் வந்து சர்ப்பதோஷத்தால் வரக்கூடியது. அதே மாதிரி மனநோய்கள், அதிகமா பெண்களுக்காக பாதிக்கக்கூடிய மனநோய்கள், மனநோய்களுக்கும் முக்கியமா வந்து சர்ப்பதோஷம் உண்டு, சர்ப்பதோஷத்தால பாதிப்பு ஏற்படுது. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல்ல நமக்கு திடீரென்று நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், அதுக்கு பிரசனம் போய் பார்க்கும்போது சர்ப்பபாதை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான வழிபாடு முறைகளும் அதுக்குண்டான காரியங்களும் நம்ம செய்யறோம். சரிங்களா? சர்ப்பதோஷம் அப்படின்றது இதுதான். சர்ப்பதோஷம்னா ஒரு 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 ஜாதகம் வைக்கும் போது குருவிற்கு, அதாவது குரு அனிஷ்டதனாகி, அதாவது பாதகாதிபதியாகி 6 8 போய் மறைஞ்சு, அதுக்கு கேந்திரத்துல ராகு குடிகன் அப்படி வர்றது, பாதகஸ்தானாதிபதியத்துல ராகு போய் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சர்ப்பதோஷத்தை நம்ம ஒரு பிரச்சனத்துல இருந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரி, இனி சர்ப்பதோஷ வழிபாடுகள் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைய வித்தியாசமா இருக்கு. கேரளா பூமி அப்படின்றது சர்ப்பாராதனையை வந்து எப்பவுமே வச்சிருக்காங்க. சர்ப்பக்காவு, சர்ப்ப கோயில்கள், அதாவது பாம்பு கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. மன்னார்காலை, வெட்டிக்கோடு, அனந்தங்காவு, பாம்பு மேற்காடு, இப்ப நம்ம நாகர்கோயில் இருக்கக்கூடிய நாகர்கோயில், இதெல்லாமே
சர்ப்ப ஆராதனைக்குண்டான கோயில்கள். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல நம்ம ஆளுகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதனால எல்லாம் தான் சொல்றேன். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இன்மை அப்படின்றது உருளை கமுத்துற சடங்கே இருக்கு. சில அதாவது மன்னார் சாலையில வெட்டிக்கோடுல எல்லாம் பாத்தீங்கன்னா உருளி கமுத்துற சடங்கு அப்படின்னு இருக்கு. சர்ப்பதோஷத்தை அந்த உருளியில கமுத்தி வச்சுறதாகவும் 3 வருடம் கழித்து குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்குண்டான பரிகாரத்தை செய்து அந்த உருளிய திருப்பி நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற வழிபாடெல்லாம் இன்னும் வந்து கோயில்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நிறைய வழிபாடு முறைகள் இருக்கு. சரிங்களா? அப்போ இப்ப வரக்கூடிய இந்த சர்ப்பதோஷம் வந்து அதுக்கான பரிகாரங்கள் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி சர்ப்ப கோயில்களுடைய வழிபாடுகள் செய்யலாம். இதுல வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு இருந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், முதல்ல சர்ப்பதோஷம் இருக்கணும். அப்ப சர்ப்பதோஷ நிரூபணம் ஆகணும். முதல்ல சர்ப்பதோஷம் இருக்கணும் பிரசன்னத்துல. அப்படி இருந்து சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து 4ஆம் இடத்துல இருந்தா, 4ஆம் இடத்துல இருந்தா சித்திரகூடம் சமர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரகூடம் சமர்ப்பித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 2 பாம்பு பின்னுற மாதிரி, ஒற்றை பாம்பு இருக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து கருங்கல்ல செய்யறது பார்த்துருக்கீங்க. கருங்கல்ல செஞ்சு கொண்டு போய் கோயில்ல எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்தாபனம் பண்றது, அதுதானே செய்வாங்க. நிறைய நம்ம ஜோதிடர்கள் செய்யக்கூடிய, அதுவும் நல்ல பரிகாரம் தான். இருந்தாலும் பிரசன்ன மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்க முறை அப்படின்னா சித்திரகூடம் அப்படின்னா கோயில், அது ஒரு சர்ப்பத்திற்கு ஒரு கோயிலே உண்டாக்கணும் அப்படின்னு. அதாவது வெள்ளியிலும் அதுல சொர்ணப்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாம்பினோட வச்சு சர்ப்பத்தை பூஜையில ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டா கர்மம், ஒரு கோயிலை எப்படி பிரதிஷ்டை பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த அந்த சித்திரகூடத்தை பண்ணி அதை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சமர்ப்பணம் பண்ணினா இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது ராகு நாளில் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு மன நோய்கள் சம்பந்தமான, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது மனம் சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா, மனம் வீடு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தோஷம், அது சம்பந்தமான விஷயங்கள். அப்ப அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் மனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் அது 4ஆம் இடம் பெரும்பாலும். அதனால அந்த மாதிரி தோஷங்களுக்கு பெரும்பாலும் செய்யப்படுகிறது. இப்ப கருங்கல்ல செஞ்சா கூட பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரூட்டுதல் செஞ்சு அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு அதை கொண்டு சமர்ப்பணம் பண்றது. சரிங்களா? அப்புறம் 7ல வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, 7ல வந்தா கேரளால மட்டுமே செய்யக்கூடிய சர்ப்ப துள்ளல்னு இருக்கு, சர்ப்ப பாட்டுன்னு இருக்கு. இந்த சர்ப்ப வழிபாடுகள் அவங்களுக்கு உண்டான அந்த கர்மங்களை செய்யறதுக்காகவே கேரளாவில அதுக்கு இப்ப எப்படி நம்மளுடைய ஜோதிட குடும்பங்கள்ல ஜோதிட நண்பர்கள்ல வள்ளுவர் என்ற இனம் ஒன்று இருக்கிறதோ, ஜோதிடர்கள் நாங்கள் பரம்பரையான ஜோதிடர்கள் வள்ளுவர் இனம் அப்படின்னு சொல்றோமோ, அதே போல பாம்புகளுடைய பாட்டுகளும் அதனுடைய பரிகாரங்களும் செய்யறதுக்காகவே புள்ளுவர் இனம் அப்படின்னு சொல்லி கேரளாவில ஒரு இனம் உண்டு. சரிங்களா? அவருக்கு புள்ளுவர் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் அதை வந்து புள்ளுவன் பாட்டு அப்படின்னா, சபரிமலை போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். கரெக்டா மஞ்சமாதா கோயிலுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு 20 மாசம் என்னுடைய குருநாதர் மகேஸ்வரன் நம்பூதிரி கூட எனக்கு கோயில்ல சபரிமலையில இருக்க வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல நான் அந்த கோயில்ல இருந்தேன். அப்போ அதுதான் அவருக்கு உதவியாக இருந்த சமயத்துல எனக்கு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா மஞ்சமாதா கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புள்ளுவர் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் மலைக்கு நிறைய மாலை போட்டு போயிருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த நாகத்துக்கு முன்னாடி புள்ளுவர் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டு வாசிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தட்சணை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்போம். அவங்கதான் புள்ளுவர் இனம். அவங்களுக்கு இந்த சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. சரிங்களா? அவங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த பாட்டும், இந்த சர்ப்ப பாட்டு, அதாவது 7ல ராகு வந்தாலோ இந்த 12ல ராகு வந்தாலோ, அதாவது சர்ப்பதோஷம் வரணும், அந்த 6 லக்னத்திற்கு 12லயோ 7லயோ ராகு வந்தால் சர்ப்ப பாட்டு, சர்ப்பத்துள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். 12ல வந்தா சர்ப்பத்துள்ளல் சொல்லுவோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ ஒரு பூஜை அப்படின்னு சொன்னுச்சுன்னா
சர்ப்ப களம் வரைப்பாங்க. களம் வரைக்கிறதுனா பெரிய ஒரு 10 ரூம் அளவுக்கு சர்ப்பத்தினுடைய நீங்க ரெக்கார்ட்ல எல்லாம் பார்த்துருக்கலாம் சில நேரங்கள்ல. சர்ப்பத்தினுடைய படங்கள் வரைந்து அதை வந்து நல்லபடியா இது பண்ணி சர்ப்பங்களுக்கு நிவேத்தியம் காரிய கிரியைகள், அதாவது சர்ப்ப பூஜை நல்லபடியா நடத்தி நிவேத்தியம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ப்பத்துள்ளல் சொல்லக்கூடிய இந்த புல்லுவர்கள் அதுல வந்து ஏகதேசம் சாமி வந்த ஒரு நிலையிலேயே ஆடி அந்த களத்தை பூரா அழிப்பாங்க. ஆடி ஆடியே அழைப்பாங்க. அதுதான் வந்து சர்ப்பத்துள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மிகச்சிறந்த, அதாவது முக்கியமா அதர்ம சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவிற்கு குரு பாதகஸ்தனாகி குருவிற்கு கேந்திரத்தில் குளிகன் வந்தாலோ அல்லது ராகுவிற்கு சந்திரன் தொடர்பு வந்தாலோ அதர்ம சர்ப்பம் சொன்னோம் இல்லையா, அந்த அதர்ம சர்ப்பத்துக்கு புல்லுவன் பாட்டு அல்லது துள்ளல் சர்ப்பத்துள்ளல் அப்படின்றது நல்ல பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அது போக லக்னத்துல ராகு வருது அப்படின்னா, லக்னத்துல ராகு வந்து அது தோஷமா, அதாவது சர்ப்பதோஷம் இருக்கணும். லக்னத்துல ராகு வருது அப்படின்னா நம்ம சாதாரணமா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுகள் வந்து பாலாபிஷேகத்துக்கு செய்வோம். சரிங்களா? அங்க வந்து பாலும் நூறும் அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கு. பாலும் நூறும் அப்படின்னா நிவேதியம் தான் பாலும் நூறும் அப்படின்னா பாலும் முட்டையும் சொல்லுவோம். ஆக்சுவலா பாலும் வெள்ளரி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலும் சோறும் கொடுக்கறது உண்டு, பாலும் முட்டை கொடுக்கறது உண்டு. ஆனா முட்டையெல்லாம் வந்து இதுல நம்ம பாக்குற மாதிரி ஒரிஜினல் எல்லாம் இருக்காது. பாலும் மஞ்சப்பொடி கலந்து வைக்கிறது உண்டு ஒரு சடங்கு. அது போல அது வந்து பாலும் நூறும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அதாவது சாதாரணமா வரக்கூடிய சர்ப்பதோஷங்களுக்கு ஆயில்ய பூஜை அப்படின்னு சொல்லி மாசம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சாதாரணமா பூஜைகள் செய்யறது உண்டு. ஆனா கடுமையான சர்ப்பதோஷங்களுக்கு, கடுமையான தோஷங்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு சர்ப்ப பலி அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜை தான் ഏറ്റവും அதிகமாக சர்ப்ப தோஷங்களுக்காக செய்யப்படுகின்ற பூஜை. சரிங்களா? சர்ப்ப பலி அப்படின்னு சொல்லி ஒரு பலி பூஜை இருக்கு. அது அதாவது நம்ம இதெல்லாம் கிடையாது, அசைவம் எல்லாம் கிடையாது. அது ஒரு பூஜை, அது ஒரு சர்ப்ப பலின்னு ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து இது சொல்ல முடியாது. கட் போட்டு எல்லா களமெல்லாம் வரைச்சு தீபம் ஏற்றி அதுல வந்து சர்ப்பங்களுக்கு தேவையான எல்லா நிவேத்தியும் கொடுத்து அதை வழிபாடு பண்றது. அது ഏറ്റവും அதிகமாக செய்யப்படுகின்ற ഏറ്റവും உத்தமமான பரிகாரம் சர்ப்பபலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அதம சர்ப்பமா இருந்தாலும் சரி, உத்தம சர்ப்பமாக இருந்தாலும் சரி, அதிகமா சர்ப்பபலி தான் நமக்கு வந்து பூஜைகள்ல செய்யப்படுது. சரிங்களா? அதே போல நமக்கு நிறைய கோயில்கள் உண்டு. நிறைய சர்ப்ப சம்பந்தமான கோயில்கள் நிறைய உண்டு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ராகு எங்க வருது அப்படின்றத பொறுத்து சில தோஷங்களுக்கு வித்தியாசம் வரும். இப்போ ராகு சரராசியில வருது அப்படின்னா என்ன பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரராசியில வந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? சரராசியில வந்தா பெரும்பாலும் பாம்பின் முட்டைகளை உடைத்த குற்றம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சரராசிகள ராகு வந்தா பாம்பின் முட்டைகளை உடைத்த குற்றம். உபயராசியில வந்தா பாம்பின் குட்டிகளை கொன்ற குற்றம் அப்படின்னு சொல்லுது. அது சம்பந்தமா விஷயம் அப்படின்னு சொல்லுது. ஸ்திர ராசியில ராகு வந்தா, ராகு ஸ்திர ராசியில வந்துருச்சுன்னா பாம்பு வசிக்கக்கூடிய, அதாவது சர்ப்பக்காவு அப்படின்னு சொல்லி அந்த காவுகளில் இருக்கக்கூடிய பாம்புகள் இருப்பிடங்களான மரங்களை வெட்டி மாற்றுதல். அதை வந்து அதை எப்படி சொல்றது, வெட்டி மாற்றி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதனுடைய இருப்பிடத்தை நசிப்பித்தல், அதாவது புத்துகளை எல்லாம் இடிச்சு இது பண்றது, மரங்கள்ல இருந்து அதனுடைய விஷயங்களை எல்லாம் மாற்றுறது, அந்த மாதிரி சடங்குகள். அது வந்து ஸ்திர ராசியில வந்தா இந்த மாதிரி பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் உண்டு. இப்போ கேரளாவில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம சர்ப்ப கோயில் சொல்லக்கூடிய பாம்பு மேற்காடு, மன்னார் சாலை இங்கெல்லாம் போனீங்கன்னா கோயிலுக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா வெள்ளியில செம்புல பாத்தீங்கன்னா பாம்பினுடைய முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். எல்லாம் பரிகாரங்கள் இதுதான். சரராசியா இருந்துச்சுன்னா சரராசிக்கு பாதகஸ்தானாதிபதி யாரு? அந்த பாதகஸ்தானத்துல போய் ராகு இருந்தா தானே நம்ம வந்து பெரும்பாலும் சொல்லுவோம். அப்போ அதுக்கு மாதிரியே 11 முட்டையும் 11
பாம்பின் குட்டியும் அப்படின்னு சொல்லுவோம். பாம்பின் குட்டி சின்ன சின்னதா செஞ்சு வச்சிருப்பாங்க. சின்னதா இருக்கும். நம்ம ஒரிஜினல் முட்டைகள்லாம் இருக்காது. சின்னதா செம்புலையும், அதாவது அதம சர்ப்பமா இருந்தா செம்புல செய்யணும், உத்தம சர்ப்பமா இருந்தா சொர்ணத்துல செய்யணும்னு தான் விதி. ஆனா இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? அதனால வெள்ளியில செய்யறதுக்கும் வாய்ப்பு உண்டு. வெள்ளியில தான் அதிகமா விற்கும். வெள்ளியில ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபாய்க்குள்ள வரும். அதே மாதிரி செம்பிள் செய்யறது ஒரு 300 ரூபா ரேஞ்ச், 500 ரூபா ரேஞ்சுக்குள்ளதான் வரும். அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அதை வாங்கி நல்லா உளிஞ்சு பண்ணி சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தா மிக அற்புதமான பலன்களை தருகிறது. இதெல்லாம் நிறைய பேருக்கு நாங்க சொல்லி அவங்களுடைய பலனை அனுபவித்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சில நேரங்கள்ல இந்த சத்த பாதையெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உண்டு. பிரஸ்ன மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்க நிறைய தோஷங்கள்ல சர்ப்பதோஷம் மிக முக்கியமான தோஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த ஜோதிட மூல நூல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு கருத்தும் முழுமையாக எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய படித்த நிறைய ஹை லெவல்ல இருக்கவங்களுக்கும் கூட நிறைய பாதிப்புகள் இந்த மாதிரி தான் வருது. குழந்தை பிறக்காம போறது, எல்லா காரியங்களும் நல்லா இருந்தவங்களுக்கு குழந்தை இல்லாம போறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி இன்டர்வியூல, மலையாள இன்டர்வியூல பார்க்கும்போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2 கைனகாலஜிஸ்ட், அதாவது 2 பேருமே ஆண் பெண் 2 பேருமே குழந்தை சம்பந்தமான ஒரு டாக்டர்ஸ், அவங்களுக்கே அந்த மாதிரி குழந்தை பிறப்புல தடையும் காரியங்களும் எல்லாம் இருக்கும்போது இந்த வழிபாடுகள் காரியங்கள்லாம் செஞ்சா அவங்களுக்கு அது மாறி நிறைய பேர்த்துக்கு குழந்தை பிறப்புகள்லாம் உண்டு. நீங்க எல்லாம் போய் நிறைய கோயில்கள் உண்டு, அதுல அனுபவங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேர்த்துக்கு இதுல இருந்து நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு. சரிங்களா? அப்போ இப்ப தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இதுல ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமையும் இருக்கு. இப்போ சரராசி அப்படின்னு சரராசியில நான் சொன்னேன் இல்லையா, சரராசிக்கு பரிகாரங்கள் சொன்னோம். சரராசியை வந்தா என்ன பாதிப்புகள் நம்ம செஞ்சிருக்கோம்னு சொன்னோம். ஒருவேளை செவ்வாயினுடைய தொடர்பு இந்த சரராசியா இல்ல பாதகத்துக்கு செவ்வாயினுடைய தொடர்பு வந்தா, சூரியனுடைய தொடர்பு வந்தா உத்தம சர்ப்பம் சொல்லியிருக்கோம், சந்திரனுடைய தொடர்பு வந்தா அதம சர்ப்பம் சொல்லியிருக்கோம். செவ்வாயினுடைய தொடர்பு வந்தா என்ன அப்படின்னு கேட்டா, செவ்வாயினுடைய தொடர்பு வந்தா தூரம் ஜாஸ்தி. எப்பவுமே தூரம் ஜாஸ்தி செஞ்சதாகத்தான் அர்த்தம். மரத்தை வெட்டி மாற்றினதாகவும் சொல்லப்படுது, அதுவும் ஒரு குற்றமாக சொல்லப்படுது. அது இல்லாம பாம்பினுடைய குட்டிகளையே எல்லாத்தையும் தீ வச்சிருக்கிறது, நிறைய அதை மொத்தமா ஒரு சின்ன ஈவர்க்கும் கூட இல்லாம அந்த மாதிரி தோஷம் பண்றது, இதெல்லாம் செவ்வாய் தொடர்பு, செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாய் ராகு கேந்திரத்தில் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அந்த குரூரத்தன்மையை பொறுத்து அவரவர்களின் பாதிப்பினுடைய விஷயம் காடினியமும் கூடும். சரிங்களா? அதே மாதிரி சனியினுடைய தொடர்பு வந்தா நிறைய பேத்துக்கு சர்ப்பக்காவல், சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய சர்ப்ப கோயில்கள் அதுல எல்லாம் அசுத்தம் பண்றது அதெல்லாம் நம்பவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு யூரின் போறது, மலமூத்திர வித்வாரணம் அப்படின்னு தான் சொல்லுது. அது மாதிரி ஏதாவது பண்றது, வேறமும் இன்னைக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க போய் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அந்த சனியினுடைய தொடர்பு வந்துச்சுன்னா அந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரும். இப்ப செவ்வாயினுடைய தோஷம் இந்த மாதிரி கொடூர காரியங்கள் செஞ்சவங்களுக்கெல்லாம் சர்ப்பபலி அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். ஒருவேளை மரம் வெட்டி மாற்றி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு சர்ப்பதோஷத்துக்கு ஆளானவங்க எல்லாம் முடிந்த அளவுக்கு சர்ப்பக்காவு கோயில்கள் எல்லாம் மரம் வச்சு பிடிப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மரம் வச்சு வளர்த்தணும், மரதானம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி மலமூத்திர விசரணம் நல்லா நடத்துறவங்க சர்ப்ப கோயில் சுத்தம் பண்றது, அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருந்து நிறைய மாற்றங்களை தரும். சரிங்களா? நிறைய மாற்றங்களை தரும். சரி, ஓகே. வேற என்ன சொல்லணும்? நமஸ்காரம். இப்போ நான் இந்த சர்ப்ப பாதையை குறித்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ காரியங்களோ இருந்தா அது சம்பந்தமாக கேள்விகளை இனி நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம். எனக்கு கடக லக்னம், கும்பத்துல
ராகு சந்திரனோட இருக்காரு, 8ல ராகு இருக்காரு. இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு ஐயா வருமா ஐயா? ஐயா ஐயா ஒரே ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜாதகம் வேற, பிரசனம் வேற. ஜாதகத்துல நம்ம சொல்லலாம், சந்திரன் ராகு சேர்ந்தால் பணக்குழப்பம், தூக்கமின்மை, அதிகமா பயப்படுறது, நிறைய விஷயங்களை சொல்லலாம். சரிங்களா? அது சொல்லலாம். 8ல சந்திரன் இருந்தாலே அப்புறம் மனக்குழப்பம் தான். சந்திரன் ராகுவும் சேர்ந்தா அடிக்கடி மனக்குழப்பங்கள், ஒரு கோபத்தின் எட்ஜுக்கு போறது, கண்ட்ரோல் விட்டு செயல்படுறது, அப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா அது தோஷம்னு சொல்ல முடியாது. இப்போ 8ல சந்திரன் ராகு இருக்கு, அதுக்கு நம்ம பிரச்சன ரீதியாக பிரச்சனத்தில் சொல்லக்கூடிய எல்லா பலனும் ஜாதகத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? ஜாதகத்துக்கும் பொருந்தும். அப்ப அந்த பரிகாரங்களும் காரியங்களும் ராகுக்காக செய்யலாம். இந்த மனக்குழப்பங்கள் மாறுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க மாசம் மாசம் ஆயில்ய பூஜை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? மாசம் மாசம் ஆயில்ய பூஜை செஞ்சுட்டு வர்றது, உங்க ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு சர்ப்ப கோயில்கள்ல வழிபாடு, புஷ்பாஞ்சலி செஞ்சுட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஐயா. ரொம்ப நல்ல என்னுடைய ஜென்ம மாற்றம். நட்சத்திரம் சதயம் ஐயா. ஜென்ம சரிங்க, நட்சத்திரமே ரொம்ப சதயம். நல்லது. சதயத்து அன்னைக்கே நீங்க அது மாதிரி வழிபாடு காரியங்கள் செய்யணும். ஆயில்ய பூஜைன்னா எப்படி ஐயா அது? ஆயில்ய பூஜைனா, ஆயில்யம் அப்படின்றது நம்ம அனந்தனுடைய நட்சத்திரம். சரிங்களா? லக்ஷ்மணனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால சர்ப்ப பிரீத்திக்கு அதிகமா மாசத்துல எல்லா ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கும் எல்லா சர்ப்ப கோயில்கள்லயும் விசேஷமாக ஒரு பூஜை நடக்கும். எல்லா நாளும் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும் பெரும்பாலும் விசேஷமாக செய்யப்படும். அதுலயும் விருச்சிக ஆயில்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு பொதுவாக நம்ம சொன்னோம் இல்லையா, வெட்டிக்கோடு, மன்னார் சாலை, பாம்பு மேற்காடு, இப்படி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மிக விசேஷமான பூஜைகளும் உற்சவ காலங்கள், அதாவது திருவிழா காலங்கள். அந்த காலங்கள்ல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க தோப்பு துறவூர் எல்லாம் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், பாம்புகள் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கும். அப்பதான் பாம்பு வெளியே இறங்கும். ஐயோ, நாங்க சென்னையில இருந்ததுனால எங்களுக்கு பாம்பு எல்லாம் அந்த அளவு பழக்கம் எல்லாம் பார்த்தது இல்லைங்க. இல்ல கிராமங்கள்ல கேரளாவில எல்லாம் நல்லாவே தெரியும். அந்த காலங்கள்ல பாம்புகள் கண்ணு மூடி பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் நமக்கு அந்த சர்ப்பங்களுடைய பின்னலு, சர்ப்பங்கள் பிணைஞ்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணமா பார்க்க முடியும் இந்த காலங்கள்ல. அதுவும் கார்த்திகை மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தை ஒட்டியே முன்னையும் பின்னையும் பாத்தீங்கன்னா அந்த மாசத்துல நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி அந்த காலங்கள்ல செய்யக்கூடிய வழிபாடுகள் காரியங்கள் மிக உன்னதமான பலனை தரும். சரிங்களா? தமிழ்நாட்டுல ஏதாவது கோயில் இருக்கா ஐயா இந்த மாதிரி? கோயில்கள் தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள்லாம் இருக்கு, இல்லை நல்லா சொல்லல, நிறைய கோயில்கள் இருக்கு. நமக்கு சர்ப்ப ஆராதனை முறைகள் குறைவு. அதாவது தமிழ்நாட்டுல சர்ப்ப ஆராதனை முறைகள் குறைவு. இப்போ நான் பொள்ளாச்சி சோமனூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூலூர் பக்கத்துல உள்ள சோமனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூர்ல வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ப கோயில் இருக்கு. அங்க மிக பிரசத்தம் அப்படின்னு சொல்லி மண் பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணை பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த மண் தோல் நோய்களை குணமாக்குவதாக எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். சரிங்களா? அதை பாம்புகள் அதிக நடமாட்டம் உள்ள இடங்கள்ல எல்லாம் போட்டா பாம்புகள் உள்ளுக்குள்ளேயே வர்றதில்லை அப்படின்னு கூட எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விகள் பெற்றிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நாகர்கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகர்கோவில் பிரதானமான இடத்திலேயே மிகப்பெரிய நாகர்கோவில் இருக்கு, அருமையான கோயில். அது கேரளாவுடைய பார்டர்ல இருக்கிறதுனாலையும் கேரளாவுடைய சம்பிரதாயத்துல இருக்கிறதுனாலையும் அந்த கோயில் வழிபாடுகள் எல்லாமே கேரள சம்பிரதாயப்படி இருக்கும். மிக அருமையா வழிபாடுகள்லாம் செய்யப்படுது. சரிங்களா? மிக அருமையான வழிபாடுகள்லாம் செய்யறாங்க. இப்ப நம்ம சாதாரணமா நம்ம கோயில்கள்ல, நம்ம ஊர்ல எல்லாம் புற்று கோயில்கள்ல பாத்தீங்கன்னா செய்யக்கூடாதுன்னு எங்க குருமார்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இல்ல நம்ம ஊர்ல நீங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டேன். நம்ம புற்று கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, பாலை கொண்டு போய் அதோட உள்ளுக்குள்ள ஊத்திடுவோம். பாலை ஊத்துறது, முட்டையை கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் இதை நான் தப்புன்னு நான் சொல்ல, அவங்களுடைய நம்பிக்கையை நான் தப்புன்னு எல்லாம் சொல்ல வரல. ஆனா அதுகளுடைய இருப்பிடம் அதனால் மாசு அடைகிறது, அதனுடைய இருப்பிடம் இது ஆகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த பால் நூறுன்றது பால் வெளியே தான் வைக்கணும் அப்படின்னு தான். பால் வெளியே வைக்கணும்,
முட்டையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இனி வச்சாலும் தப்பு இல்லை, சாமி ஏற்றுக்கும், அது வேற விஷயம். ஆனா வெளியே வைக்கணும், கொண்டு போய் உள்ளுக்குள்ள ஊத்தக்கூடாது அப்படின்றதும். அதை சுத்தி மஞ்சள் பொடி விதர்னது பார்த்திருப்பீங்க. மஞ்சள் பொடி விட்டு ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும். நிறைய நம்ம தோல் நோய்கள் உள்ளவர்கள், இல்ல ராகுவினால் பீடிக்கப்படுவார்கள், அதாவது புற்றுக்கோயில சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கு வச்சாலே போதும், மிக அற்புதமான பலன்களை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நீண்ட நாளான நாம் சொல்லிட்டு வரக்கூடிய பரிகாரங்கள்ல ஒண்ணு. சரிங்களா? பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் ஐயா. 50 வயசு ஆகுது, பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான். ஒரே மன அலைபாய்ங்க தவிர சக்சஸே வரமாட்டேங்குது. இப்போ கூட வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் உங்களுடைய இந்த சர்ப தோஷன்றதுனால இன்னும் குளிக்காம கொள்ளாம அப்படியே உங்களுடைய இது கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. சரி, ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் உங்க இது கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. ஐயா நல்லதுங்க. சர்ப்பதோஷம் அப்படின்றது காலகாலமா இருக்கக்கூடிய மாறாத துன்பங்களுக்கு வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு. சரிங்களா? சர்ப்ப மந்திரங்கள் நிறைய இருந்தாலும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த சர்ப்பத்துக்கான வழிபாடு மந்திரம். சரிங்களா? அதை சொல்லிட்டு வந்தாலே சர்ப்பதோஷம் நிவர்த்தி உண்டாகும். ஓகே சார். ஓகே, லைன்ல இருக்கிறவங்க கேட்கலாம், கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஐயா, நீங்க ஏதாவது விஷயங்கள் இருந்தா எங்களுக்கு கொடுக்கலாங்க ஐயா. நீங்க 9 மணி வரைக்குமே கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டவுட் செஷன் வச்சுட்டு பாப்பி கேட்டுக்கலாங்க ஐயா. சரி மேடம், சரி மேடம், சரி மேடம், சரி மேடம். ஓகே மேடம். ஏன்னா சர்ப்பதோஷம்ன்றது ஒரு சின்ன, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு சர்ப்பதோஷம் அப்படின்றது வந்து ஒரு பயமாகவும், அதே சமயத்துல அதனுடைய வழிபாடுகள் எல்லாம் எங்க செய்யறது என்னன்னு தெரியாம, அதாவது கேரளாவில எல்லாம் சர்வசாதாரணமா எல்லா கோயில்கள்லயும் சர்ப்ப காவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவு இருக்கும். கேரளா உற்பத்தியானதே சந்தக பூமியில இருந்துதான் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. பரசுராமனின் அதாவது அஸ்திரத்தை கடல்ல வீசி அதனால உண்டாகக்கூடிய கந்தக பூமியில நிறைய சர்ப்பங்கள் இருந்ததாகவும், சர்ப்பங்களுடைய பாதிப்புகள் மக்களுக்கு இருந்ததாகவும், அவர்கள் அந்த மக்களினுடைய வேண்டுதலின்படி பரசுராமன் சர்ப்ப ஆராதனா சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப வழிபாட்டு முறையை கொண்டு வந்ததாகவும், அதனால் சர்ப்பத்தின் பாதிப்புகள் அவர்களுக்கு குறைந்ததாகவும் ஐதீகத்தில் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ அதனாலதான் கேரளாவில கோயில்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வீடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சர்ப்பத்துக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ கொடுத்து அதனுடைய மூர்த்தி வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆக்சுவலா அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்துன்னு சொல்ற மாதிரி இந்த வழிபாடினுடைய நோக்கம் அப்படின்றது சர்ப்பத்தை வெளியில கொண்டு வந்து பூஜை பண்றது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய உள்ளில் இருக்கக்கூடிய நம்மளோட உடம்புல சர்ப்பத்தினுடைய வெளிப்பாட்டுகள் நிறைய இருக்கு. இப்போ தசவாயுக்கள் சொல்லக்கூடிய தனஞ்சயம் கூட சர்ப்ப ரூபி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குண்டலி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சர்ப்பங்கள் தான் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த நம்ம சர்ப்ப ஆராதனைகள் மூலம் அதை தூண்ட முடியும். அதனால விஷயங்கள் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரும் அப்படின்னு தான் இந்த சர்ப்ப ஆராதனா சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. கேரளால எல்லாம் எல்லா கோயில்கள்லையும் இந்த வழிபாடு காரியங்கள் உண்டு. சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம். இப்போ சாதாரணமா ஒரு கன்னியா லக்னத்துக்கு குரு எங்க இருந்தா, ஜோதிட தர்மசாஸ்திரா ஜோதிட நிலையத்தினுடைய மாணவர்கள், அவர்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம சொன்னோம் சர்ப்பதோஷம்னா எப்படி வருது அப்படின்னு சொன்னோம். முக்கியமா குரு பாதகஸ்தானாதிபன் ஆகணும். வச்சா உடனேயே எல்லாருக்கும் சர்ப்பதோஷம், எல்லாத்துக்கும் அந்த தோஷம் இந்த தோஷம், எல்லாத்துக்கும் அப்படி சொல்லக்கூடாதுன்றதான் எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய குருமார்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்த உடனே அவங்கள பயமுறுத்தி தோஷம் காரியங்கள் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா சிலருக்கு பாதிப்புகள் கரெக்டா அதுலதான் வரும். நம்ம பிரச்சனை வைக்கும் போதே நம்மளுடைய கைகளும் அந்த சோழியும் எல்லாமே மனசு, கை, சோழி, பிரபஞ்சம் எல்லாமே சம்மந்தப்படும். அந்த சம்பந்தப்பட்டாதான் அந்த சோழியில வந்து கரெக்டா அது உட்காரும். சரிங்களா? அப்படி உட்காரும் போது அந்த சோழியில வைக்கக்கூடிய அந்த ராசியை வச்சு என்னுடைய குருநாதர்மார்கள்லாம் மிக அற்புதமான குருநாதர்மார்கள் எனக்கு கிடைத்த குருக்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி
அருமையான குருக்கள் தான் எனக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லணும், அவங்களுடைய ஆசீர்வாதம். அதனால எனக்கு சொல்றது என்னன்னா, அந்த ஒரு ராசியை வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும், எல்லா பாதைகளும் எல்லா தோஷங்களையும் சொல்ல முடியும் அப்படின்னு அருமையா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஒரு 12-2 மணி போல ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தாரு. நான் சாதாரணமா இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தேன். 12-1 மணி போல ஒருத்தர் வந்தாரு. அவரு சாதாரண ஒண்ணுமே இல்லாதார், ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. கையில டேட் ஆஃப் பர்த் கிடையாது, ஜாதகம் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. வந்தாரு, உட்கார்ந்தாரு. சார் எனக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, எனக்கு வேலை கொஞ்ச நாளா இல்ல, நீங்க தான் சோழி போடுவீங்கன்னு சொன்னாங்க, சோழி போட்டு என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் அப்படின்னா. எனக்கு என்ன பரிசீலனை பண்றதுக்கு மாதிரிதான் தெரியுது. ஓ டெஸ்ட் நமக்கு ரைட்டு, சரி நம்மளுடைய குரு நம்மளுடைய உபாசனா மூர்த்தின்னு நினைச்சிட்டு ஒரு பிரச்சனை போட்டேன். நேரா கன்னியா வந்துச்சு. கன்னியா லக்னத்துக்கு நிறைய சொல்லலாம். அதுல அபலையான ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் அப்படி தானே, அபலையான ஸ்திரீ ஒரு பெண் அப்படின்னு தானே அந்த கன்னியா லக்னத்தினுடைய ரூபம். அதை நான் சொன்னேன், ஏன் சார் நீங்க தனியா இருக்கீங்களா குடும்பங்கள் எல்லாம்? ஏன்னா அது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை, இதெல்லாம் இன்டியூஷன் தான். இன்டியூஷன், நம்மளுடைய குருமூர்த்திகளுடைய ஆசீர்வாதம், அதெல்லாம் தான். கன்னியா லக்னம் எடுத்த உடனே நம்ம சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட், தனியா இருக்கீங்களா? 5ஆம் அதிபதி 6ல இருக்கு சனி, குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா? 7ஆம் அதிபதி குரு பாதகஸ்தானாதிபதி 9ல இருக்கு, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்கா கேட்டா எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டா வரும். இப்போ அந்த பிரശ്നം அப்படின்றது தெய்வத்தினுடைய அனுகூலம். அப்போ நம்ம மனசும் கரெக்டா இருக்கணும். நம்ம மனசு கரெக்டா இருந்தா தான் அந்த பிரச்சனம் வைக்கும் போது சோழி கரெக்டா அந்த ராசியில உட்காரும். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால சோழி பிராக்டிஸ் பண்றவங்க, பிரச்சனம் பிராக்டிஸ் பண்றவங்க கொஞ்சம் டெடிகேஷனா, கொஞ்சம் உபாசனா மூர்த்தியோட வழிபாடுகள், காரியங்கள் இதெல்லாம் சுற்றி குருவுடைய ஆசீர்வாதத்தோட வச்சோம்னா அப்படியே உட்காரும். நம்ம சொல்லும் போது பயப்படாம சொன்னா போதும், கரெக்டா இருக்கும். இந்த சர்ப்பபாதை பாத்தீங்கன்னா நம்ம கன்னியா லக்னம் எடுத்துக்கோமே. கன்னியா லக்னம் குரு கும்பத்துல இருக்கு. இப்போ குரு பாதகஸ்தானாதிபன் ஆயாச்சு, அப்படித்தானே? குரு 7க்குரியவனாகி 4 7க்குரியவனாகி பாதகஸ்தானாதிபனாகி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய துஷ்டானம் 6 8 மறைவு துஷ்டானத்துல போய் இருக்கு. ராகு கேந்திரத்துல வரணும். ராகுக்கு கேந்திரத்துல குரு இருக்கணும். அதாவது பாதகஸ்தானாதிபதினாய குரு ராகுவுக்கு கேந்திரத்துல இருக்கணும். அப்பதான் முழுமையாக அது கெடும். கெட்டாதான் தோஷம். தோஷம் தோஷம்னு வந்துட்டாலே அது கெட்டிருக்கணும் இல்லையா? அப்பதான் அதனுடைய பாதிப்பு நமக்கு வந்திருக்குன்றத உறுதிப்படுத்த முடியும். ஒரு நிரூபணம் தான். அப்போ குரு ராகு சேர்ந்திருந்தாலோ, குருவுக்கு கேந்திரத்துல ராகு வந்தாலோ சர்ப்பதோஷம் இருக்கு, உத்தம சர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். உத்தம சர்ப்பதோஷம் அப்படின்னு சொன்னாலே, உத்தம சர்ப்பதோஷத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் பவர் ஜாஸ்தி, சரிங்களா? உத்தம சர்ப்பதோஷம் வந்துச்சுன்னா சர்ப்பபலின்னு சொல்லி நான் சொன்னேன் முதல்ல ஒரு வழிபாடு. அது சூப்பரான வழிபாடு, மிகச்சிறந்த வழிபாடு. நம்ம அது ஒரு பூஜா முறை. நிறைய கோயில்கள்ல தலைமுறைகளாக குழந்தையின்மையால் பாதிக்கப்படுபவர்கள், தலைமுறையாக ஒரு 3 தலைமுறை 2 தலைமுறை எல்லாம் குழந்தையின்மையால் பாதிக்கப்படுபவர்கள், குழந்தை தள்ளி போறவங்க, இதெல்லாம் குழந்தை, அதாவது ஹெல்த் கண்டிஷன், அதாவது பரம்பரையான வரக்கூடிய நோய்கள் எல்லாமே டிஎன்ஏ சிஸ்டம்ல தானே வருது. அந்த டிஎன்ஏ சிஸ்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இது ராகு கேதுக்களுடைய இது இருக்கு, சரிங்களா? அதனாலதான் சர்ப்பதோஷம் வரும்போது அந்த டிஎன்ஏ சிஸ்டத்துல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுல என்ன பிரச்சனை வருது, அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சு பரிணம் ஆகுது சார். நம்பாதவங்க 1000 பேர் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்பி பார்த்தா, ரத்னத்தை ஜோதிடத்தை நம்பி பாக்குறவங்க அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் நன்மையை பெற்றவர்கள் உண்டு. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க அதுக்குண்டான பரிகாரங்களையும் காரியங்களும் செய்யும் போது மிக அற்புதமான பலன்களை பெற முடியும். இப்போ குளிகன் குருவிற்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் வந்தான், அதம சர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். அதம சர்ப்பம் அப்படின்னு வந்தா பாத்தீங்கன்னா கோயில்கள்ல சர்ப்ப மூர்த்திகள் வைக்கிறதா நீங்க பார்த்திருப்பீங்க. நாகங்களுடைய வழிபாடு, 2 நாகம் 1 நாகம் இருக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. கன்னி மூலையை விட்டு எப்படி கணபதியை பிரதிஷ்டை பண்றாங்களோ அதே மாதிரி
சில கோயில்கள்ல கன்னி மூலையில ஒரு சர்ப்பம் வச்சிருப்பாங்க. சர்ப்ப எக்ஷி அப்படின்னு சொல்றது உண்டு. அதம சர்ப்பத்தை அந்த மாதிரி வழிபாடு முறைகள்லையும் சொல்றது உண்டு. சரிங்களா? அதுவும் நல்ல பலனை தரும். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகத்துல எந்த சர்ப்பத்தினுடைய தோஷம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரங்களையும் காரியங்களும் செய்யறது ரொம்ப நல்லது. பாலாபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லக்னத்துல ராகு வந்தாலும், இப்போ ஜாதகத்திலேயே ராகு இருக்கு அப்படின்றவங்க, திருமண தோஷம் அந்த மாதிரி உள்ளவங்க சர்ப்பங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல. பாலும் நூறும் கொடுக்கறது. அதுல அதுல சுகானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு நிவேத்தியம் இருக்கு. அது பாலும் போரும் கலந்து கொடுக்கறது. அது சர்ப்பங்களுக்கு ரொம்ப விசேஷமான நிவேத்தியமா இருக்கு. சரிங்களா? அதுவும் செய்யறது உண்டு. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நிறைய தோஷங்க நிவர்த்தி உருவாகிறது உண்டு. நிறைய ஜாதகங்கள்ல ராகு அனிஷ்டராகி, ராகு தோஷவானாகி பாதிப்புகள் ஏற்படுறவங்க சர்ப்பங்களுக்கு ஆயில்ய பூஜை செய்யறதும் ராகுக்கு பாலாபிஷேகம் செய்யறதும் ரொம்ப விசேஷம். சரிங்களா? அது செய்யலாம். சர்ப்ப கோயில்கள்ல தரிசனம் நடத்தலாம், தீர்த்தாடனம் பண்ணலாம், விளக்கு வைக்கலாம், மனசுருகி பிரார்த்தனை பண்ணலாம். இதனுடைய பலன்கள் மிக அற்புதமாக சித்திக்கும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த ஒரு இது பார்ப்போமே. இப்போ நேரா கன்னியா மிதுன லக்னமே எடுத்துக்குவோம். மிதுன லக்னத்துல 7ஆம் அதிபதி பாதஸ்தானாதிபதி குரு. குரு லக்னத்துல இருந்தா 7ல சர்ப்பம் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய முதல் சர்ப்பபாத நிரூபணத்துல நம்ம சொல்லியிருப்போம். அதாவது முதல்ல குரு பாதகஸ்தானாதிபன் ஆகணும், 6-8 பாவங்கள்ல போய் நிக்கணும், அதற்கு அதனுடைய கேந்திரத்துல ராகு வரணும். அப்படி வந்தா சர்ப்பதோஷம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாதகஸ்தானத்துல ராகு போய் இருந்தாலும் சர்ப்பதோஷத்தை, சர்ப்பபாதை அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்பபாதையை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப அந்த சர்ப்பபாதை இருக்கு அப்படின்றத நிரூபணம் பண்றதுக்கு ராகு 7ல இருந்தாலும் செய்யலாம், லக்னத்துல குரு ராகு இருந்தாலும் செய்யலாம். ஆனா குரு பாதகாதிபதியா இருக்கணும், அப்ப மிதுன கன்னியா இருக்கணும். சரிங்களா? அப்ப சர்ப்பதோஷம் வருது அப்படின்னா இந்த ஒரு காரணம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. வேற எல்லா லக்னமும் லக்னத்துக்கு 11ல இப்ப கும்பராசி பாதகஸ்தானாதிபதியா இருக்கு, அங்க ராகு இருக்குது. அப்ப அந்த ராகுக்கு கேந்திரத்துல குரு வந்தா அந்த அளவுக்கு சர்ப்பபாதை சொல்ல முடியாது, இருந்தாலும் சர்ப்பதோஷம் தான் இல்லையா? சர்ப்பதோஷம் தான். சர்ப்பதோஷ பரிகாரங்கள் அதுக்கு செய்யணும். இப்ப லக்னத்துல இருந்தா நம்ம பால் நூறு கொடுப்போம், சர்ப்பப்பாட்டு, சர்ப்பத்துள்ளல், சர்ப்பபலி இதெல்லாம் செய்யலாம். சரிங்களா? அது மாதிரி செய்யலாம். 4ஆம் இடத்துல இருந்தா சித்திரகூடம் சமர்ப்பிக்கலாம். 7ல இருந்தா நம்ம சொன்ன மாதிரி சர்ப்ப துள்ளல் அப்படி செய்யலாம். 10ல இருந்தா சர்ப்பதோஷம் சில நேரங்கள்ல 10ல வந்தா சர்ப்பதோஷம் வந்தா உற்சவங்களுக்கு சகாயம் பண்றது, கோயில்களுக்கு வழிபாடு கொடுக்கறது, கோயில்களுக்கு இது 10ல எல்லாம் வந்தா நம்ம சர்ப்பபலி செய்யறது ഏറ്റവും உத்தமம். 10ல சர்ப்ப பாதை வருது, அந்த இடத்துக்கு நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 10க்கு வரக்கூடிய இடத்துல நம்ம பெரும்பாலும் சர்ப்ப பலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? சரி, நிறைய எழுதி வச்சிருந்தேன். அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, மேக்சிமம் நம்ம சர்ப்பபாத நிரூபணம் பண்ணிட்டோம். சர்ப்பபாதைக்கு உண்டான வழிபாடுகளும் காரியங்களும் சொல்லியிருக்கோம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம். கேட்டா என்னால முடிந்த அளவுக்கு என்னென்ன வழிபாடுகள் எங்கெங்கெல்லாம் செய்யணும், என்னென்ன. பேசுறீங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி, திருவாரூர் நட்சத்திரம், துலாத்துல ராகு இருக்குங்கய்யா.
ஆனா நான் கோயில் பூஜாரியா உதாரணங்களா? இருக்கேன். ஆமா, கோயில் பூஜாரியா இருக்கேன் காமாட்சி அம்மனுக்கு. ஆனா பாம்பு சர்ப்பம் சரிங்கய்யா. நம்ம வீட்டுக்குள்ள வந்து படுக்குது, என்கிட்ட படுக்குது. ஆனா என் மாங்க 2 ம் பாம்பு அடிச்சு கொன்னு விட்டாங்க. ம் ம் ம். கோயிலுக்குள்ள வந்து படுச்சு விட்டாங்க. கட்டிலுக்குள்ள வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு. ம் அது ம் ம். என்ன ஐயா நம்ம இல்ல நீங்க சொன்னது சரிதான். வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா என்ன பண்றது? நம்ம அடிக்காமலா அடிக்கிறீங்க. இருக்க முடியும்? நான் விடுற நீங்க சாமி இல்ல இல்ல பிராட்டினா நீங்க சொல்ற சாமியாவது கீமியாவது அப்படின்னு போட்டு தட்டாங்க. 2 இல்ல இல்ல சர்ப்பம் இருக்கும். அடிச்சுட்டாங்க. நம்மளுடைய சந்ததிகள் எல்லாம் நம்மளுடைய நியூ ஜெனரேஷன் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. அவங்களை எல்லாம் நம்ம புரிய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமும் கூட தான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதை அடிச்சு கொள்றதுக்கு நம்ம அதுக்கு உண்டான வழிபாடும் காரியங்களும் செய்வோம். ஆனா இந்த சர்ப்பபாதை வருது எப்ப அதை பாக்குறோம் அப்படின்னுதான் நமக்கு காரிய இடைஞ்சலாகவோ காரிய தடையாகவோ இல்ல நம்மளுடைய குழந்தை பிறப்புக்கோ மற்ற ரோக துரிதங்களுக்கோ இடைஞ்சலா வரும்போதுதான் நம்ம அந்த சர்ப்ப பாதைக்கு உண்டான வழிபாடும் காரியமும் செய்யறோம். சரிங்களா? இந்த அப்ப பாம்பு பிடிக்கிறவன் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னு எல்லாம் கேட்டா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு அதைத்தான் என் நம்ம மகனும் சொல்றது சொன்னாங்க. என் மகன் அதைத்தான் சொன்னாங்க. அது வந்து நம்ம ஆனா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க அனுபவத்துல பார்த்தது வந்து சர்ப்பங்களை வந்து நம்ம போய் அதுகளுடைய விஷயங்கள் அவங்களுடைய அவங்களுடைய வழியை தடைஞ்சு அவங்கள அடிச்சு சொல்றது ஒரு பெரிய தோஷம் தான். அது வருது குழந்தைகளுக்கு. நீங்க சிக்ஸ் வருது இல்லையா? சிக்ஸ் ஆமா. வர்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சர்ப்பதோஷம் முக்கியமா காரியமா இருக்கு. சரிங்களா? சர்ப்பதோஷம் ஏன்னா நரம்பு சிஸ்டத்தை வந்து அது நல்லா பாதிக்குது. சர்ப்பதோஷம் நரம்பு தோஷம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல பாதிப்பு தருது. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை கரெக்டா வருது சர்ப்பதோஷம். அந்த மாதிரி எல்லாம் வருது. சோ வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். பாதிப்பு இல்லாதவங்களை பத்தி இல்ல. நம்ம தான் சொல்றோமே இந்த ஜென்ம தோஷம் அடுத்த தலைமுறைக்கு பார்ப்போம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு தலைமுறை பாதிப்பை தரலாம். அதனால முடிந்த அளவிற்கு பாம்புகளை நம்ம இன்சிக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ள வந்து அது நம்மளை தொந்தரவு பண்ணுச்சுன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்களும் காரியங்களும் செய்ய வேண்டியதுதான். வேற வழி இல்லை. அது செஞ்சுதான் நாங்க. ஐயா நீங்க அப்போ நல்ல 5ல ராகு இருக்குன்னா மந்திரம் காரியங்கள்ல பிரசத்தியா இருப்பீங்க. அப்படித்தானங்கய்யா? எல்லாம் பண்றீங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. நல்லதுங்க. என்ன கோயில ஐயாவா இருக்கீங்க? காமாட்சி அம்மன் கோயில் எங்க குலதெய்வம். காமாட்சி அம்மன் கோயில். ஆமா. உக்ரமூர்த்தி வழிபாடு ஏதாவது இருக்குங்களா? உக்ரமூர்த்தியான வழிபாடு ஏதாவது இருக்கா? என்னங்க? உக்ரமான மூர்த்தி வழிபாடு ஏதாவது இருக்கா? மகாகாளியோட வழிபாடு. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சுக்கிரன் கூட சேர்ந்துட்டாலே பத்ரகாளி அம்சம், துர்க்கையோட அம்சம், சாமுண்டியோட அம்சம் சீக்கிரமா வந்து ருத்ர ரூபங்கள் வந்து சித்தமாகுது. வழிபாடு காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்குங்கய்யா. நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்கய்யா. இந்த அந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் இல்ல. இருந்தாலும் இது சம்பவம் வெள்ளி செவ்வாய் கிளியரா வந்துருவாங்க கோயிலுக்கு. அதெல்லாம் நல்ல வழிபாடுங்க. அதெல்லாம் செய்யணும். பரிகாரங்கள் அதான் சொல்றேனே நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பையன் முன்னாடியோ புள்ள முன்னாடியோ நின்னுச்சுன்னா நம்ம அந்த நேரத்துல சர்ப்ப பாதையை பார்த்தா பயப்படுவோம். இல்ல அந்த நேரத்துல நமக்கு அதெல்லாம் வராது இல்லையா? கிடையாது. அதை நம்ம செய்ய ஆமா நம்ம அதை போய் இடைஞ்சல் பண்ணாதான். அதாவது இந்த பாதைகள்லாம் எப்படி சொல்லுதுன்னா அவங்க இடத்த நம்ம நோடுவதான் முதல்ல சொன்னேன். சர்வ ஜீவராசிக்கும் வாழக்கூடிய தகுதியான இடம் தான் நம்ம பூமி. நமக்கு மட்டும் இல்ல. நம்ம இடத்துல அது புந்துச்சுன்னா நம்ம அடிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. கண்டிப்பா. ஆனா அது இடத்துக்கு போய் நம்ம யூஸ் பண்றதுதான் தப்பு. கொஞ்சம் எனக்கு அப்பாதான் லிங்க் கிடைச்சு. நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த சிலையை பார்த்தாலே மிராக்கலா இருக்கும். அந்த காளி இதெல்லாம் பார்த்தோம்னா வழிபாடு அந்த காளி சிலை எல்லாம் இருக்கு. அது ரெகுலரா வெள்ளி செவ்வாய்க்கு வந்துருவாங்க. உள்ள வந்து பார்த்துட்டு அவங்க அனுப்பிடுவாங்க. சரி. அது ரொம்ப விசேஷம். தேவபிரஷ்னத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ப்பம் வந்து சாமி சிலைய தொட்டா தோஷம் தான். தோஷம் தான் சொல்லுது. அதாவது ஆமா அப்படியெல்லாம் சொல்லுது. நம்ம கோயில்கள்ல நாம நிறைய இடத்துல பாக்குறோம். சாமி சிலைய சுத்தி நிக்கிறது எல்லாமே தோஷம். ரொம்ப வழிபாடு காரியங்கள்லாம் சொல்றோம். கேரளாவெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள அதுவும் முக்கியமா சர்ப்ப ஆராதனை இல்லாத கோயில்கள்ல சர்ப்ப சிலையை பாம்பு தொட்டாலே அது தோஷமா தான் சொல்லப்படுது. அதுக்கு கலசம் பண்ணணும், கலசாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டுங்க. சரிங்களா?
அதனால அது இருக்கு, நமக்கு தோஷம் வராம பாத்துக்கணும் ஐயா, அவ்வளவுதாங்க. தலையிட்டு எல்லாம் போகாது, அது பாட்டுக்கு வருவாங்க, சரி. நின்று அதை அப்படியே பாட்டு கோயிலுக்கு டாடா வரவங்க பயப்பட மாட்டாங்களா? பேத்தி கோயிலுக்கு வரவங்க சின்ன பயப்பட மாட்டாங்களா? பிள்ளைகளுக்கு தெரியாது, அவங்க ஜாலியா வீடியோ எடுப்பாளுங்க. படம் வந்து பாரு வந்துருச்சு பாரு, தாத்தா மணி அடிச்சோடனே வந்துருச்சு பாரு, கரெக்ட். படம் எடுத்தெல்லாம் ஒரு மூச்சு எல்லா யூடியூப்லயும் போட்டு விட்டேன், இதெல்லாம் போட்டு விட்டேன், வாட்ஸ்அப்ல விடுறேன், நிறைய போட்டு விட்டேன். அப்புறம் அது வேணாம் நிப்பாட்டிட்டேன், எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்கம்மா அப்படின்னு. அதுல சில இதெல்லாம் வீடியோவா எடுத்துறாங்க. வீடியோ எடுத்தா ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து கேட்பாரு, இதெல்லாம் இருக்கு, அதனால அதெல்லாம் தலை ஓடக்கூடாது. இல்ல அதெல்லாம் வந்துட்டாங்க, வந்து கேட்டாங்க, ஏ சாமிக்கு வருது போதியா இப்ப அப்படின்னா, ஒரு நாள் போல சாமி கடிச்சு போங்க புள்ள வீட்டுல. அவர் சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க, மறுநாள் கட்டில் வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு, அன்னைக்கு அடியா போட்டாங்க. ஒரு 2 தடவை பண்ணா நம்ம பண்ணித்தான் ஆகணும், அதுக்குண்டான பரிகாரங்களும் காரியங்களும் பண்ணிக்க வேண்டியதாங்கய்யா. இடைஞ்சலாக இருந்தா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சர்ப்பதோஷ பாதிப்பு ஆனவங்களுடைய குடும்பங்கள்ல வந்து நிறைய தோஷங்கள் பாதிப்புகள் வரும். இந்த பிரச்சனை வைக்கிறதுனாலே ஜாதகம் பாக்குறதுக்கும் பிரச்சனத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேங்க் வாய்ஸ் கேட்கலங்க. ஹலோ, வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரிங்க. அதாவது நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ்ன்றது நம்மளுடைய ஜாதகம், எடுக்கிற காசுன்றது பிரசனம். ஆமா, சரிங்களா? நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு காரியம் ஆக போகுது அப்படின்னா, இப்போ ஒரு கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் ஆக போகுது அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு ஒரு விவாக பிரச்சனைன்னு ஒண்ணு வைப்பாங்க. விவாக பிரச்சனை வச்சு பார்த்துட்டு சரி இது ஓகேன்னா அந்த கல்யாணம் பண்ணிடலாம். ஒரு பூமி வாங்க போனோம்னா பூமி வாங்கணுமா, அதாவது கேள்வி வந்துடணும், எப்பவுமே கேள்வி வந்துட்டா தான் அதுக்கு பலன். கேள்வி பூமி வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டோம்னா ஒரு பிரச்சனை போடுவாங்க, பிரச்சனை வந்தோடனே பூமி வாங்குறதுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோ, அவ்வளவுதான். அதாவது ஜாதகத்தை அவங்க அதிகம் பரட்டுறது இல்ல, அந்த நேரத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் அந்த அதனுடைய தெய்வத்தினுடைய அருளால அந்த நேரத்துல அது நடக்குமா நடக்காதான்றத தெளிவு பண்ணி பாக்குறதான். அது ஜாதகத்துக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கும், அது வேற விஷயம். ஆனாலும் நம்மளுடைய தசாகாலங்கள் மோசமான தசாகாலங்கள்ல அது நடக்காது, அது வேற காரியம். ஆனாலும் பிரச்சனை போட்டோமே கண்டுபிடிச்சிடலாம், நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடலாம். சரிங்களா? சரிங்க சரிங்க. வேற யாராவது கேள்வி கேட்கறது மக்கள்? நன்றிங்க, கேளுங்க. நமஸ்காரம் சார், நான் நிஷா பேசுறேன் சார். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம் சார், சொல்லுங்க. கர்நாடகால இருந்து பேசுறேன். பேசிக்கலி நான் மலையாளி சார். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே. எங்க ஊரு விட்டு நாங்க திருச்சியில வந்து அப்பா ஜெனரேஷன் திருச்சியில வந்துட்டாங்க. நான் இப்ப வந்து கர்நாடகால இருக்கேன். நான் வந்துட்டு சர்ப்ப வழிபாடு சின்னதா பண்ணிட்டு இருக்கேன். சர்ப்ப வழிபாடுன்னா சர்ப்ப வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நல்லது நல்லது பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் அதுக்கு அவரு வீட்டுக்காருக்கு அதனால அது அவரே வாங்கிட்டு வந்தாரு. ஏதோ கோயில்ல போயிட்டு கர்நாடகால பேமஸ் கோயில் அந்த சர்ப்ப வழிபாடு பண்ணுவாங்க, அதெல்லாம் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அது வச்சு பண்ணலாமா தெரியாது, பட் நான் இது வரைக்கும் வச்சு பண்றேன். 4-5 பேர் வீட்டுல வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் எங்க பரம்பரையா எங்க நாயர் ஃபேமிலியில தரவாடு ஃபேமிலியில வச்சு பண்ணிருந்தோம். அது வச்சு உங்களுக்கு அதாவது வழிபாடு பண்றதுல நானும் தப்பு சொல்ல மாட்டேன் மேடம். ஏன்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய மன்னார் சாலை ஆகட்டும், பாம்பு மேக்காடு ஆகட்டும், எல்லா கோயில்கள்லயும் நாயர் ஃபேமிலியோடைய தரவாட்டுலதான் சர்ப்பங்கள் குடியிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாயர் ஃபேமிலிக்கு அது ஒரு பிரத்யேக ரூபம் இருக்கு. சரிங்களா? அதனால சர்ப்ப வழிபாடு செய்யறதுல தப்பு இல்லை. ஆனா சர்ப்பம் எப்படி வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு பண்றீங்களா, சர்ப்ப காவா வெளியே வச்சிருக்கீங்களா மேம்? காவா வைக்கல சார், ஒரு ஸ்மால் 1 இன்ச் வெள்ளியில 1 இன்ச் வெள்ளியில அது ஒரு பூஜா முறையிலே பூஜா முறையிலே பண்றீங்க. பூஜை முறை பெருசா இருக்கு, பூஜா முறை பெருசா இருக்கு, செய்யலாம். அதாவது எப்படி நம்ம ருத்ர ரூபங்களான பத்ரகாளி, துர்கை அப்படிப்பட்ட தெய்வங்களை வந்து சித்திர பிரசாதம் அப்படின்னு சொல்றோமோ, அதே போல இதுவும் சித்திர பிரசாதமாக அழகா பலம் தரக்கூடியது. சரிங்களா? அதனால நல்ல பலம் தரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. வழிபாடு பண்ணலாம், தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். சரி சார், நான் வந்து அனுபவத்துல சொன்னேன். எங்க அப்பாவும் சொன்னாங்க வேண்டாம், நிறைய பேர் சொன்னாங்க வேண்டாம்னு.
பட் நான் அதுல பிரச்சனை மாதிரி இப்ப எழுதி போட்டு கேட்டேன், உங்களை வந்து சாமிக்கு கோயிலே உண்டியில போட்டுமா வேண்டாமான்னு சொல்லி எழுதி போட்டு கேட்டப்போ வச்சு பூஜை பண்ணுன்னு தான் வந்துச்சு என்னோட குலதெய்வத்துல பகவதி இருக்காங்க. ஸோ அவளை நம்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அபிவிருத்தி நல்லா இருக்கீங்களா மேம்? அபிவிருத்தி கண்டிப்பா கண்டிப்பா நல்ல சித்திர பிரசாதம் நல்ல அபிவிருத்தி கொடுக்கும் அப்படின்னு சப்ப தெய்வங்களுடைய வழிபாடு நல்ல அபிவிருத்தி தரும் அப்படின்றது ஒரு வீடு ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதாவது சந்ததி லாப்தி ரோக துரித மாற்றம் குடும்ப சௌக்கியம் அப்படிதான் சொல்லுது. சர்ப்ப பிரீத்தி சர்ப்ப பிரசன்னம். சர்ப்பத்தை வந்து பிரசாதம் பண்ணா அதாவது சந்தோஷப்படுத்தினா கிடைக்கக்கூடிய பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய முதல் பலம் வந்து சந்ததி லாப்தி, சந்ததிகளால கிடைக்கக்கூடிய நன்மை. ஆனா சந்ததிகளால இப்ப மோஸ்ட் அனுபவங்கள் தான் நிறைய பேருக்கு கிடைக்குது. அந்த சந்ததிகளுடைய மனமாற்றத்துக்கு காரணம் சத்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரோக துரிதம் மாறுறது, ரோக பிரச்சனைகளுக்குள்ள அதாவது நோய்கள் எல்லாம் மாறி நல்ல முறையில ஆகிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வழிபாடாக சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கு அதுக்கு அது அது ஒரு டவுட் இருக்குது. இந்த இந்த உங்க மூலியமா அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன் சார். பண்றது ஓகே தான். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேம். வேற யாராவது சந்தேகங்கள் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஐயா கிட்ட. இன்னைக்கு பாடத்திற்கான சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். இவ்வளவு நான் கேட்காம எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் நேம் சொல்றேன், நீங்க ஐயா கிட்ட சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். மனோன்மணி மேம் ஏதாவது பேசுறீங்களா? கேக்குறோம்மா, கேட்கட்டுமா? கேளுங்க மேம். வணக்கங்க ஐயா. எங்க குடும்பங்கள்ல வழியா ராகு கேது தோஷம் வந்துகிட்டே, இதுக்கு என்ன வழிமுறை? கண்டிப்பா இப்படி இதுதான் நான் எதிர்பார்த்த இல்ல அருமையான கேள்வி. ஏன்னா இதுதான் பிரச்சனத்துக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். சரி, அருமையான கேள்வி. நானு நிறைய விஷயங்கள்ல அதாவது பரம்பரையான சில விஷயங்கள், பரம்பரையா கேன்சர் வரக்கூடிய சில ஃபேமிலிஸ், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சர்ப்பதோஷத்தினுடைய பாதிப்பு இருக்கு. அவங்க வந்து முறைப்படியாக ஒரு ஆச்சாரியனை கண்டு பிரச்சனை வச்சு பார்க்கணும். குடும்ப பிரச்சனம், வெத்தலை பிரச்சனம் அப்படி வச்சு பார்க்கணும். பார்த்தா அதுக்கு உண்டான கண்டிப்பான ஒரு வழிமுறை கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரிங்க சார். மேடம் நான் கேட்டது புரிஞ்சிருச்சுங்களா? இல்ல கேட்கணும்னா கேளுங்க. புரிஞ்சிச்சுங்க. இல்ல எனக்கு என் ஜாதகத்துல ராகு கேது, பெரிய பையன் ஜாதகத்துல ராகு கேது, சின்ன பையன் ஜாதகத்துல 5ல ராகு சுக்கிரனோட சேர்க்கை, மருமகளுக்கும் ராகு கேது, அதே மாதிரியே பேத்திக்கு இப்ப ராகு கேது. அதாவது ராகு கேதுன்னா அப்படி ராகு கேது இல்லாத ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதாவது லக்ன ராகு 2ல ராகு அது வந்து நம்ம பார்ப்போம். அப்படித்தானே? ஆமாங்க சார். எல்லாத்துக்கும் ஆமா 2-8 அது எல்லாரோட ஜாதகத்திலையும் தொடர்ந்து வந்தா, தொடர்ந்து ஒரு குடும்பத்துல எல்லாரோட ஜாதகத்திலையும் வருது அப்படின்னா கண்டிப்பா எங்கேயோ ஒரு தோஷம் ஒட்டி இருக்கு. அப்போ அதுக்கு உண்டான வழிபாடு காரியங்கள் செஞ்சுச்சுன்னா அதுக்கு மேல அந்த ஜாதகங்கள்ல அந்த பாதிப்பு குறையும், தோஷம் வராது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு என்ன வழிபாடுங்க ஐயா? மேடம் இப்போ இது வந்து சாதாரணமா அதான் சொன்னேன், முதல்ல வந்து இதுக்கு வந்து அது நல்ல ஒரு ஆச்சாரியனை வச்சு என்ன தோஷம் ஆயிருக்குன்னு பாக்கணும். சரிங்களா? சரிங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்ல பரிகாரமா செய்யப்படுகிறது. முக்கியமா வந்து சர்ப்பதோஷங்களுக்கு மிகச்சிறந்த எல்லாத்துக்கும் ஒற்ற மூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் சர்ப்ப பலி தான். அதை ஒரு நல்ல ஆச்சாரியம் நல்ல குருக்கன்மாரை வச்சு சர்ப்ப பலின்ற பூஜையை நடத்தினா நிச்சயமா சர்ப்ப தோஷங்கள் எல்லாம் அதமமா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எல்லாமே மாறி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அதனால வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரிங்க சரிங்க. சொல்லுங்க மேம். வேற யாராவது சந்தேகங்கள் கேக்குறீங்களா? வேற யாராவது கேக்குறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். இன்னைக்கு ஐயா எடுத்த பாடத்திட்டத்துல நம்ம சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? நிறைய பேருக்கு ஏன்னா புரிஞ்சிருந்தாலும் கேள்வி, புரியலைனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க.
நல்லா அற்புதமா இருந்துச்சு. புரிஞ்சிருந்தாலும் கேள்வி. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நன்றிங்கய்யா நீங்க சொன்ன ஏன்னா ஆமா. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஏன்னா அதுல உற்சாகமா ஒரு இருக்கு. பெரிய மன ஏன்னா அழுத்தமா இருந்துச்சு, வீட்டுக்குள்ள பாம்படிச்சோம்னு. அத நீங்க உண்மையில உக்கிரமான தெய்வம் வழிபாடு இருக்குன்னு உண்மையில மகா காளி தான் எங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். சரிங்க. ஆனா உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா என் மகங்க செஞ்சதுனால நான் கொஞ்சம் பயந்துக்கே இருந்தேன். சரிங்கய்யா சரிங்க. இல்ல இல்ல அது அது வந்து நன்றின்றது நம்ம தர்மசாஸ்திரா ஐயா டாக்டர் மணிகண்டராஜ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதனால உங்களை மாதிரி உள்ளவங்களை எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளோட விஷயங்கள் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னா ஒவ்வொரு விஷயமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவுதான். சந்தோஷத்தை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க மேடம். ஏதாவது ஏன்னா அந்த நேரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது என்னால சொல்ல முடிஞ்ச கேள்விகளுக்கு உண்டான பதில நான் சொல்லிடுறேன். யாராவது சந்தேகங்கள் கேக்குறீங்களா? கேள்விகள் இருக்கா? மேடம் தென்றல் பேசலாமா மேடம்? பேசுங்க மேடம். சார் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார். எங்க பொண்ணு சதய நட்சத்திரம். மேடம் என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? ஊன் நட்சத்திரத்துல உள்ளது தானே சதயம். சதயம் நல்ல நட்சத்திரம் தானே. சரிங்க சார். சதயம் நல்ல நட்சத்திரம் தான். சதயம் திருவாதிரை சுவாதி எல்லாம் மோசம்னு யாரும் சொல்லலையே. இல்ல 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 சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா அதுலயும் ஊன் நட்சத்திரமா சதயம் வந்து ஊன் நட்சத்திரம் இல்லையா? அவ ஏன் பயப்படுறீங்க? என்ன பய உணர்வு கொஞ்சம் இருக்கும். சந்திரன் ராகுனுடைய தலையில இருக்கிறதுனால பய உணர்வு இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அது போக போக எல்லாத்துக்கும் சரியாயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது ஒரு பெரிய தோஷமாக எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். அப்படி எல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது? எத்தனை நட்சத்திரங்களுக்கு அப்படி அது ஒரு தோஷம் எல்லாம் இல்ல. நீங்க வழிபாடு தாராளமா செய்யணும். சரிங்களா? சந்திரன் ராகு உக்ரதி வழிபாடுன்னு சொல்றது தெய்வங்களுடைய வழிபாடு, பத்ரகாளி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு எல்லாம் நல்ல பலனை தரும். நரசிம்மர் வழிபாடுதான் சூப்பர் பலன் தரும் மேடம். சதய நட்சத்திரம். நீங்க இப்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொன்னீங்க சார். எங்க ஊர் பக்கத்துல தீர்த்தபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு, சிவன் கோயில். அது வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கான கோயில் சார். அது அருமை 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 மேடம். ஆனா இது என்னன்னா இந்த சர்ப்பங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் வழிபாடு சிறப்பு. அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா சர்ப்பபாதையோ இப்ப தோஷம் வருது, ராகு தோஷம் வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? லக்னத்துல ராகு இருக்கு சார், கேது இருக்கு சார், அதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? கல்யாண சமயத்துல என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஆயில்ய பூஜை பண்ண சொல்லுவேன். இல்லைன்னா சர்ப்பத்துக்கு பாலாபிஷேகம் செய்ய சொல்லுவேன். இந்த 2 வழிபாடு தான் நான் சொல்லுவேன் பெரும்பாலும். சரிங்களா? அதாவது கல்யாண சமயத்துல தானே நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஆமா, அந்த டைம்ல தானே தோஷத்தை பத்தி பார்ப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு தடையாக கல்யாணத்துக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆயில்ய பூஜை பண்ணுவோம். கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க. ஒரு மாசம் ஒரு 4 பூஜை பண்ணுங்க, சரியா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல பிள்ளையார் கோயில் இருக்கு. அதுல வந்து சர்பம் வச்சிருக்கோம் நாங்க. அதுக்கே வழிபாடு பண்ணிக்கலாங்களா? செய்யலாமே, தாராளமா செய்யலாமே. வெறும் சர்பம் மட்டும்தான் இருக்கு. அது பாரம்பரியமா நாங்க வந்து வழிபாடு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மேடம். பாரம்பரியமா வழிபாடு எடுத்துட்டு இருக்கிறது அதுலயே செஞ்சுட்டு வந்தாலே சிறப்பு மேடம். அது போதும். நல்ல வழிபாடு தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். என்னோட பையனுக்கு வந்து 8ல குரு ராகு. ஆனா ராகு சாரத்திலே இருக்கு ஐயா. மிதுனத்துல அவனுக்கு விருச்சக லக்னத்துக்கு மிதுனத்துல 8ல இருக்கா? ஆமா ஐயா, அது உட்காந்துருக்கா. இங்கே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் கேது சாரத்திலே உட்காந்துருக்காரு. கேது சாரத்திலே உட்காந்துருக்காரு. சூப்பர். சரி சரி. எப்படி பையன் எப்படி பேசுறான், எப்படி பழகுறான், எப்படி யாரையும் நம்ப மாட்டான், யாரு கூடயும் கரெக்டா இருக்க மாட்டான். அவன் சொல்றது அவன் யாரு எதை சொன்னாலும் அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் செய்வான். ஆமா ஐயா, பார்க்க சைலண்டா இருப்பான். ஆனா ரொம்ப ஆமா, யாரையும் நம்ப மாட்டான். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அது ராகு குருவினுடைய தொடர்பு அந்த பாதிப்புகள் தரும். 8ல இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. வழிபாடு காரியங்கள் செய்யலாமா? சர்ப்பதோஷ வழிபாடுகள் காரியங்கள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் வீக்கா இருக்கும் இல்லையா? அப்பப்போ உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். அதுதான் அந்த வழிபாடு பிரச்சனைக்காக நம்ம வந்து சர்ப்பதோஷ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நல்லதுதான், நல்ல வழிபாடுகள். சார் என் பேத்தி ஆயில்ய நட்சத்திரம் தான். என் பேத்தி ஆயில்ய நட்சத்திரம். அவ 10வது படிக்கிறா. சொல்லுங்க சார்.
அவ ரொம்ப சேட்டை பண்றாள சார், கண்ட்ரோல் பண்ண முடியல. எதை எடுத்தாலும் சட்டச்சரமா பேசுறான். அதுக்கு என்ன சார் கொஞ்சம் ஆயில்ய நட்சத்திரம்? இல்ல நல்லா அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆயில்ய நட்சத்திரம் லட்சுமணனோட நட்சத்திரம், கோபம் பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமா ஆதிசேஷனோட நட்சத்திரம் மூச்சே அக்னி மூச்சாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சரிங்களா? எது இடவிடாம பேசுவாங்க. அவ ஒரு ஆளை கண்டு நான் பயந்து ஓடுவேன். 10வது படிக்கிறேன். ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லுங்க சார். சரிங்க சார். ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லுங்க 51 தடவை. ஸ்ரீராம ஜெயம் நான் சொன்னா அப்ப சரியான சார். குழந்தை ஜெயம் என்ன சார்? ஸ்ரீராம ஜெயம். நான் எழுதலாமா? பேத்தி அவ எழுத மாட்டாளே. பேத்தி குழந்தையா? 10வது படிக்கிறா சார். சார் 10வது படிக்கிறான்னா செய்யலாம் சார். எங்க ஊர்ல எல்லாம் சந்தியாநாதன் சொல்லுவோம். நீ மணி அடிச்சுக்க என்ன கிண்டல் அடிப்பா சார். என்ன கிண்டல் அடிப்பா நீ மணி அடி. அது செஞ்சுட்டு வந்தா சுபாவ மாற்றம் நிறைய வரும் சார். நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்காக தானே மாற்றங்கள் நிறைய வரும். சரிங்களா? ஆமா சார். சரியாயிரும் சார். சரியாயிரும். சரி சார், ஓகே. ஆனா வீடுக்குள்ள நல்ல காலி தெய்வ சக்தி இருக்குன்றீங்க, அது ஒன்னே போதுமானது. ரொம்ப சந்தோஷம். பெரிய பேரின்பா. அது காளியோட அவதாரம் நல்லா இருக்கு. சந்தோஷம். மேடம் மேடம் நன்றி. வேற யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? சாரோட போன் நம்பர் அது அடுத்து கேட்போம். அது அடுத்து சொல்றீங்க ஐயா. அதுக்கு முன்னாடி யாராவது சந்தேகங்கள் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேட்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. ஐயா நீங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பண்ணிடுறேங்க மேடம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எனக்கு டெக்னிக்கலா அவ்வளவு இது தெரியாது. எத்தனை பேர் இதை பார்த்திருக்காங்கன்னு தெரியல. உங்க ஆளுகள்ல இது நான் சொன்னது அவங்களுக்கு நல்லபடியா ரீச் ஆயிருக்கான்னு எனக்கு ஒரு வாய்ஸ் மக்கள் சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா புரிஞ்சுது பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா சார் உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுது. ரொம்ப அருமையா இருக்கு சார். கிளாஸ் அற்புதமான கிளாஸ். ரொம்ப நாள் அதுக்கு விடை கிடைக்காம விடை கிடைச்சிருச்சு. அதுதான் கேட்டேன். ஏன்னா நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன் சார். உங்களுக்கு புரியணும். எனக்கு அது போதும். ராக பத்தி பாம்பு சர்ப்பமா நம்ம வீட்டுக்குள்ள அடங்கும். எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போனா பாம்பு, வீட்டுக்கு வந்தா பாம்பு, காலை சுத்திக்க அடங்கும். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. மிக அருமையான வகுப்பு ஐயா. நாங்க எவ்வளவோ எங்க வயசுக்கு இது பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நன்றிங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச, அதாவது என்னை விட மிக உன்னதமான ஜோதிடர்களும் பிரசன்ன வித்வான்களும் இன்னும் இந்த பூமியில இருக்காங்க. மிக அற்புதமான ஆளுகள்லாம் இருக்காங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய விஷயங்களை பகிர்ந்து இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ரொம்ப சந்தோஷம். நான் அதான் சொல்லுவேன் மணி சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஐயாவுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இல்லைன்னா இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சே இருக்காது. மிக அருமையாக என்னுடைய நம்பர் சொல்லிட்டீங்களா ஐயா? சொல்லிக்கிறேன். தேவைப்பட்டா கூப்பிடுங்க. 97 15 49 411 ஓகே. சார் ஐயா நேம் சார்? மணிகண்டன் என்கிற காளிதாஸ் சர்மா. சரிங்க. பொள்ளாச்சியாங்கய்யா? பொள்ளாச்சியாங்களா? நான் கூட மாசியானம் கோயிலுக்கு வருவங்கய்யா. அம்மாச்சி ரொம்ப சிறப்பு. அதான் பக்கம் தான் ஒரு 3 கிலோமீட்டர். நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை உங்க கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 9715494115. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த என் குருமார்களுக்கு நன்றி. மணி சாருக்கு நன்றி. அவங்களுடைய தர்மசாஸ்திரா நிறுவனத்திற்கு நன்றி. ஹோஸ்டிங் மேடத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. மிக அற்புதமாக இருந்தது அப்படின்னு
கடந்த 1.5 மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரோட இதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப அற்புதமா எங்களுக்கு பிரசன்னத்தில் சர்வதோஷம் சொல்லி இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. நிறைய பேத்துக்கு இந்த இதுல வந்து நிறைய டவுட்ஸ், எத்தனையோ queries எங்க கேட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சது. உங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட இருந்து ஒரு அற்புதமான விஷயம் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் உங்களுக்கே இப்ப நேர்லயே ஃபீட்பேக் கொடுத்திருப்பாங்க. நிறைய பேர்த்துடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சது, இன்னைக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மிக அற்புதமா இருந்தது. நீங்க வகுப்பு மட்டும் அற்புதமா நடத்தாம ஒருத்தரும் கேட்கிற கேள்விக்கும் பொறுமையா வந்து எந்தவித ஒரு சலிப்பும் இல்லாம அவ்வளவு அற்புதமா எல்லாருக்கும் நீங்க சொன்னீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காக மணிகண்டன் ஐயா அவர்களை இருக்கரம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நட்சத்திரங்களான நிர்வாகக்குழு மற்றும் சேவைக்குழு உறுப்பினர் சார்பாகவும், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதருமான டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜு ஐயா அவர்களின் சார்பாகவும், இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு அழகாக பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் பேஸ்புக் லைவ் மூலமாக பார்த்த பொதுமக்கள் சார்பாகவும் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியாக அற்புதமாக நடத்தப்பட்ட பொதுமக்கள் மற்றும் நேயர்களுக்கும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக மகிழ்ச்சி கலந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புதமாக இன்னைக்கு 172வது வாரம் மிக வித்தியாசமான முறையில் மணிகண்டன் ஐயா அவர்கள் அற்புதமாக நமக்கு நடத்தி வச்சாங்க. ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிட்டோம். அதைய தலைப்பு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து மிக அற்புதமான ஒரு தலைப்பா இருந்தது. சோ இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் லைவ் செஷன் அப்படிங்கறதுனால ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் தர்மசாஸ்தா பேஸ்புக்ல வந்து ரெக்கார்டட் செஷனா இருக்கிறதுனால ஐயா சொன்ன விஷயங்கள் ஏதாவது குறிக்க தவறி இருந்தாலோ இல்ல ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் பார்க்கணும் அப்படின்னாலோ இந்த நிகழ்ச்சியில ஐயா சொன்ன விஷயங்கள் ஏதாவது நீங்க குறித்துக்கொள்ள தவறி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ரெக்கார்டட் செஷன்ங்கிறதுனால நம்ம யூடியூப்ல இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே போய் மீண்டும் அந்த வீடியோவை பார்க்கணும். பார்த்து அவரோட சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஐயா நம்பர் கொடுத்திருக்காரு, அதை குறித்து கொண்டு நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்வதை போல் இந்த வாரமும் உங்களுக்கு நம்ம டிஎஸ்ஜேவி ஆப் பத்தின விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் மற்றும் நம்ம குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா தன்னுடைய 10 ஆண்டு கால ஜோதிட ஆய்வின் இறுதியாக ரிசல்ட்டாக நமக்கு வந்து அற்புதமாக ஒரு டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு விழாவில் லான்ச் பண்ணியிருந்தாரு. அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் வாங்கி பயன்பெற்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் பர்ச்சேஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா அதுல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா புது புது விஷயங்கள் மணிகண்டராஜ் ஐயா வந்து அதுல அப்டேட்டா கொடுத்துட்டே இருக்காங்க. குபேர புள்ளின்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயம் கூட நமக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் கொடுத்திருக்காங்க. இந்த மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு எண்கணிதத்துடைய தொகுப்பு, வாஸ்து இது எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஐயா கண்டென்ட்டை. பாவக காரகத்துவம் உங்களுக்கு வரப்போகுது. ஆல்ரெடி அதுல கிரக காரகத்துவம் இருக்கு, திருமண பொருத்தம் இருக்கு. அதுல இருக்க திருமண பொருத்தம் பாத்தீங்கன்னா மிக துல்லியமாக உங்களுக்கு பெர்சன்டேஜோட ஒரு ஆண் பெண்ணை இணைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கண்ணை மூடிட்டு ஜோதிடர்கள் பார்த்தாவே அதை அப்படியே அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணி நீங்க வந்து பொருத்தம் பார்த்து சொல்லிடலாம். எந்த விதமான கால்குலேஷன்ஸும் நீங்க போட வேண்டியதில்லை. வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்லாமல் இரு ஆண் பெண் ஜாதகங்களை பொருத்தி பார்த்து அந்த ஜாதக கட்டங்களின் பொருத்தத்தையும் உங்களுக்கு அட்டவணையா வந்து ஐயா கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா இப்பவே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்கும், அப்படி என்ன இருக்கு நம்ம வாங்கி பார்க்கலாம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கான்டாக்ட் பண்ணணும். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இப்ப சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 7305731547 7305731547. என்னுடைய பெயர் சௌமியா. என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷனோட டெமோ வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபுல் பேக்கேஜாவும் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு பிறப்பு ஜாதகம் மட்டும் போதும், பஞ்சாங்கம் மட்டும் போதும், திருமணம் மட்டும் போதும், அந்த மாதிரி நீங்க பிரிச்சு பார்த்து வாங்கிக்கலாம். காம்போ மாதிரி உங்களுக்கு எந்த செட் வேணுமோ அந்த செட் கூட நீங்க வாங்கிக்கலாம். அந்த எல்லா தகவல்களும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மிக குறைந்த விலையில வேற எங்கேயுமே இந்த மாதிரி எல்லாமே ஒரே விஷயத்துல கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு குறைந்த விலையில வந்து வேற எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை நான் வந்து ரொம்ப ஒரு காலர் தூக்கி விட்டே சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். மணிகண்டராஜ் ஐயா பொதுவாவே நம்ம மக்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கு என்ன கொடுத்தாலுமே அதுல வந்து ஒரு நல்ல முறையில போய் சேரணும்னு சொல்லி எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் தான் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இந்த அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு செட் ஆஃப் பேக்கேஜ் வந்து இப்ப நம்ம சொசைட்டில, நம்ம மார்க்கெட்ல வந்து எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குறைந்த ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எதுவுமே
இருக்காது. கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு எரர் கொடுத்துட்டே தான் இருக்கும். இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து உங்களுக்கு லைஃப் டைமா நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு எரர் ஃபேஸ் பண்ணாலும் மொபைல் சேஞ்ச், நம்பர் சேஞ்ச், வாட் எவர் எதுனாலுமே நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணா நாங்களே உங்களுக்கு வித்தின் 24 ஹார்ஸ்க்குள்ள நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம். அதே ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஏதாவது வேலைகள் இருந்தால் அந்த டைம் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றேன். அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுனாலதான் நான் ஒரு வாரத்தின் இறுதியில் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் வாங்கி பயன்பெறணும். ஏன்னா பஞ்சாங்கம் ஒண்ணுல பாக்குறது இன்னொன்னு அப்படி அந்த மாதிரி வந்து யாருமே சிரமப்பற்ற கூடாது அப்படிங்கறதுக்காக தான் எல்லாமே ஒரே ஆப்ல இருக்கும்போது அது மட்டும் நம்ம கையில இருந்தா போதும். எந்த இடத்துல எந்த ஸ்பாட்ல வேணா யாருக்கு வேணா நம்ம எப்படிப்பட்ட பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா. அவருடைய எண்ணம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அவருடைய தாரக மந்திரம் அதற்கு ஏற்ப எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். சோ அது என்னன்னு வேணுங்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. வெற்றிகரமாக மணிகண்டன் ஐயா அவர்களின் மூலமாக நம்ம 172வது வாரத்தை அற்புதமாக முடித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் 173வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில் பெயருக்கேற்றால் போற ஆரவாரமாக மீண்டும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான தலைப்பில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் மேடம். நன்றி மேடம்.